விஜய் வந்து காவேரி கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி அந்த பொண்ணு நான் வந்து முதல்ல பார்த்த இடம். அதுக்கப்புறம் அவகிட்ட நான் ரொம்ப பழக ஆரம்பிச்சேன். அவள எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பழகி, அதுக்கப்புறம் அவ மனசுல நான் இடம் பிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். அவ முதல்ல தயங்குனா. அதுக்கப்புறம் அவ ஏத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ரொம்ப வந்து அந்யோன்யமா பழக ஆரம்பிச்சோம். எங்களுக்குள்ள வந்து நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்குவோம். எப்பவுமே ஒண்ணா போவோம், ஒண்ணா வருவோம். எல்லா இடத்துக்கும் ஒண்ணாவே போயிட்டுருப்போம். வெண்ணிலா இல்லாம ஒரு நாள் கூட, ஒரு பொழுது கூட என்னால வந்து கழிக்க முடியாது. அந்த அளவு அந்யோன்யமா பழகுனோம். நான் எங்கள 2 பேரும் பழகுறத பார்த்துட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. கல்யாணத்துக்கான எல்லா செலவையுமே சரி, அதே டைம்ல அவளுக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்து, பார்த்து எங்க வீட்டு உள்ளவங்கலாம் செஞ்சாங்க. அவங்கள எந்த வேலையுமே நான் செய்ய விடல. அதே மாரி வந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து, பார்த்து நான் வாங்கி குடுத்தேன். அவளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. 2 பேருமே அவ்ளோ சந்தோஷமா இருந்தோம். 2 நாள்ல எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. அவ கூட காலம் ஃபுல்லா என் கூட இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ சந்தோஷப்பட்டேன். அதனால வந்து அவள பார்க்கலான்னு போனபோது அவ இல்ல. வீட்ல வந்து எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க. எங்கடா போயிட்டா அவ? அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னோனே, அவங்க வீட்ல யாருமே இல்ல. எல்லாருமே காலி பண்ணி திடீர்னு போயிட்டாங்க. அதனால ஒண்ணுமே புரியாம யோசிச்சோம். எல்லா இடத்துலயும் நான் தேடினேன். என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லா இடத்துக்கும் ஓடி போய் தேடினேன். அவ இல்லவே இல்ல. அவ எங்க போனா? ஏன் போனா? எதுக்காக 2 நாளுக்கு முன்னாடி போனா? அவளுக்கு என்ன நடந்தது? ஒண்ணுமே எனக்கு புரியல. ஒண்ணுமே புரியாம வந்து ஒரு மனநிலைக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுலேருந்து மீண்டு வரவே என்னால முடியல. இப்ப வரைக்கும் என் மனசுல வந்து ரணமா வந்து இந்த வடு இருந்துக்கிட்டே இருக்கு. என்னால இத அழிச்சுட்டு வேற வந்து விஷயத்துக்கு என்னால தலையிடவே முடியல. பார்த்தல்ல நான் எப்படி குடிச்சிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, என் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே காவேரி அப்படியே வந்து கட்டிட்டு அழறாரு. அவங்க வந்து மடியில வந்து அப்படியே படுத்துறாரு. படுத்துட்டு அப்படியே அழறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரிக்கு. அழாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானம் மட்டும் தான் காவேரியால பண்ண முடியுது. இங்க பார் காவேரி, எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட நான் மனசு திறந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். என் வாழ்க்கையில இன்னொரு ஏமாற்றத்த என்னால சந்திக்கவே முடியாது. நான் அவ மேல அவ்ளோ காதல் வச்சிருந்தேன். அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. ஆனா உன் மேல நான் எரிஞ்சு விழுந்தாலும் சரி, உன்னை எனக்கு பிடிக்கலனாலும் சரி, ஆனா வந்து நீ இல்லாம என்னால இருக்க முடியாது காவேரி. தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிடாத காவேரி. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறாரு. பயங்கரமா அழறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல காவேரிக்கு. அப்படியே அவங்க தோள் மேல வந்து அப்படியே சாஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. விஜய் அழாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்றாங்க. இல்ல என்னால தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் என்னை விட்டு போக மாட்டல்ல. என்னை மறந்துட மாட்டல்ல. நம்மளோட பந்தங்கள் முடியக்கூடாது காவேரி. நானே சொன்னாலும் நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது காவேரின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு. அந்த வலிய என்னால தாங்கிக்க முடியாது. என் மனசு ஃபுல்லா இப்ப நீ தான் இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. ஒண்ணும் புரியாம காவேரி யோசிக்கிறாங்க. என்ன சொல்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி விஜய் வந்து மாறுனத பார்த்துட்டு காவேரிக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே காவேரி வந்து அவர ஹக் பண்ணிக்கிறாங்க. தோள் மேல சாய்ச்சுக்கிறாங்க. ஆறுதல் சொல்றாங்க. தன்னையே மறந்து போறாங்க காவேரி விஜயோட அன்புல. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாருன்னா, நம்ம குமரன் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே எல்லாருமே கேட்குறாங்க. அப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. "எதுக்காக இவ்ளோ பண்ணீங்க? ஏன் தேடி போனீங்கன்னு?" "இல்ல நான் உண்மைய சொல்லிட்டேன். இப்ப என் மனசு லேசாயிடுச்சு. எனக்கு இது போதும். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணிட்டேன்." அவர் வந்து இதுக்கப்புறம் ஆர்டர் குடுக்கறதும், குடுக்காததும் அவரோட இஷ்டம் அப்படின்ற மாரி சொல்றாரு. மறுநாள் வந்து அவருக்கு ஃபோன் வருது. குமரனும் கங்காவும் வந்து ஒரே பதட்டமா இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு "பதட்டப்படாதீங்க. நீங்க வந்து உண்மைய சொல்லிட்டீங்க. எனக்கு அது போதும். உண்மை தொழில்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு வந்து பொய் சொன்னாலும், அடுத்து வந்து உங்க மனசாட்சிப்படி உண்மைய சொல்லிட்டீங்க. நானும் இந்த தொழில்ல சின்ன லெவல்ல இருந்து தான் பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன். அதனால கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க வந்து உங்களோட இடத்த பார்த்தேன். ஆனா வந்து ரொம்ப சின்ன 2 மிஷின் மட்டும் போட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு 4 மிஷினும் அதே டைம்ல இன்னும் ஒரு 2, 3 ஆளுங்களையும் நீங்க போட்டீங்கன்னா, 100% இந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த கான்ட்ராக்ட்ட உங்களுக்கே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வந்து தயங்குறாரு. ஆனா கங்கா வந்து கண்டிப்பா வந்து நாங்க பண்றோம் சார். எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் குடுங்கன்னு கேட்குறாங்க. சரின்றாரு. இதோட முடியுது.